அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 11 பக்க எண் 18. இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உரையாடலை நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மாணவர் தலைமை ஆசிரியர் இருவரும் பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அதில் நாம் என்ன பண்ணணும், இடையில என்ன இல்லையோ அதை நாம் நிறைவு செய்யணும். முதல்ல மாணவர்: வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியர்: வணக்கம் மதி, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். மாணவர்: எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்குறான். மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னா டிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். தலைமை ஆசிரியர்: அப்போ அங்கே என்ன வரும், என்ன கேட்டிருப்பாரு, எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்குறா இல்லையா. அப்போ அவர் கேட்டிருப்பார், ஏன் கேட்கிறாய் அப்படின்னு கேட்குறார். மாணவர்: என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. தலைமை ஆசிரியர்: அப்படியா, எந்த ஊருக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது? இப்போ மாணவன் ஏதோ ஒரு ஊர், மதுரைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்கிறான். அடுத்து தலைமை ஆசிரியர்: அங்கு எந்த பள்ளியில் சேரப்போகிறாய்? மாணவர்: தூய அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான். தலைமை ஆசிரியர்: உன் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறாயா? மாணவர் என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னா அவர் என்ன கேட்டிருப்பாரு, உன் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை எழுதிக்கிங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே குழந்தைகள் நாள், மாணவர் நாள், ஆசிரியர் நாள், தேசிய இளைஞர் நாள், கல்வி வளர்ச்சி நாள் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே உள்ள தலைவர்களோட பிறந்த நாள்லாம் எந்தெந்த நாளாக நாம் கொண்டாடுறோம். முதல்ல காமராஜரோட பிறந்த நாள் என்னது, கல்வி வளர்ச்சி நாள். காமராஜரோட பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள். இப்படி நம்ம கொண்டாடுறோம். அடுத்து இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. எங்கெங்கெல்லாம் நமக்கு இதில் இணை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற சொற்களை மட்டும் நாம் வட்டமிடணும். முதல்ல பார்த்திங்கன்னா கங்கை, இதில் இங்கும் கை இருக்கு இல்லையா, அப்போ கங்கை, வண்டு, மண்டபம், மங்கை, இதெல்லாம் இணை எழுத்துக்கள் இருக்குது. பக்கம் அதில் இணை எழுத்துக்கள் இல்லை. அடுத்து உள்ளதில் வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எதெல்லாம் இணை எழுத்துக்கள் இருக்குது, வெந்தயம், தந்தம், பஞ்சு, அப்புறம் மஞ்சள், இதில் இணை எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து உள்ளதில் கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய் கொடுத்துருக்காங்க. இதில் இணை எழுத்துக்கள் இருக்குது, கம்பளம், குன்று, செங்கடல், தேங்காய், இதில் எல்லாம் இணை எழுத்துக்கள் இருக்குது. இதையெல்லாம் நான் என்ன பண்ணணும், நீங்கள் வட்டமிடணும். அடுத்து கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் சொற்களில் உள்ள இணை எழுத்துக்களை நாம் எடுத்து எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்கு, இதில் எது இணை எழுத்து, இங்கும் கூவும் இணை எழுத்து. அடுத்து நுங்கு, இதுலேயும் இங்கும் கூவும். அடுத்து பிஞ்சு, இதில் இணை எழுத்து இஞ்சோ சூவும். அடுத்து வஞ்சம், அடுத்து இஞ்சோ சாவும் இதில். அடுத்து பண்டம், இன்னும் டாவும். அடுத்து சுண்டல், இதில் இன்னும் டாவும். அடுத்து வண்டி, இதில் இன்னும் டீயும், அந்த டாவரிசையில் எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து பந்தயம், இந்து தாவும். பந்து, இந்து தூவும். கற்கண்டு, இன்னும் டூவும். தென்றல், இன்னும் ராவும். நன்று, இன்னும் ரூவும். இதையெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து பின்வரும் பத்தியை படித்து வினாக்கேற்ற விடையளிக்க. இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படித்து அதுக்கு வினா கேட்டிருக்காங்க, அதுக்கு நாம் விடையளிக்கணும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க.
அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். காமராஜரோட வீட்டுக்கு ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் உள்ளே வர பார்க்குறாங்க. ஊழியர் வந்து அவங்கள வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாரு. உடனே அவங்கள கூப்பிட்றாரு. யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குழந்தைங்க என்ன சொல்லுது, என் அண்ணனுக்கு தேர்வுக்கு கட்ட பணம் இல்லை, அம்மாட்ட வசதி இல்லை, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக வந்தேன். அம்மா அனுப்பிவிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அம்மா அனுப்பிவிடலை, நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் மாடியில் ஏறி போய் பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை பற்றுச்சீட்டு ரசீது அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். அந்த பணம் கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரசீதை கொண்டு வந்து அம்மா காமிக்க சொன்னாங்க அப்படின்னு இந்த குழந்தைகள் கொடுக்குறாங்க. அதை கேட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவரோட மனம் நெகிழ்ந்தார் காமராஜர். இதில் இப்போ கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க. காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவனும் ஆவண்ணா, சிறுவனும் சிறுமியும். இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது. அவங்க குடும்பத்தோட நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? சிறுவனுடைய தேர்வுக்கு பணம் கட்டுவதற்கு உதவி வேண்டி சிறுவனும் சிறுமியும் காமராசரின் வீட்டிற்கு வந்தனர். அடுத்து, காமராசர் செய்த உதவியாது. காமராசர் சிறுவனது தேர்வுக்கு கட்டுவதற்காக பணம் கொடுத்தார். இது வரைக்கும் இன்றைக்கி படிங்க, எழுதிக்கிங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.